السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஷாவுக்கும் அதே போன்று ஃபஜ்ருக்கும் இடையில், தஹஜ்ஜத்துக்கும் இடையில் யார் இந்த இரண்டு திக்ருகளையும் ஓதுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று ஒரு ஏழையை கூட செல்வந்தராக மாற்றக்கூடிய திக்ருகள், பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலைமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதே போன்று செல்வ செழிப்போடு வாழ நினைக்கிறார்கள். கண்ணியமான வாழ்க்கையை வாழவே ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறார்கள். நாம் இந்த நேரத்தில் இஷாவுக்கும் தஹஜ்ஜத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் உலு செய்துவிட்டு இந்த இரண்டு விக்ருகளையும் நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன திக்ருகள் என்றால், முதலாவது அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்கள். யார் இந்த அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். அவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போன்று அஸ்மா உன் நபி, இந்த இரண்டையும் யார் இந்த தஹஜ்ஜத்துக்கும் அதே இஷாவுக்கும் தஹஜ்ஜத்துக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் உலு செய்துவிட்டு இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். ஒருபோதும் அவர்களை பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹ் தள்ள மாட்டான். கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வாழ வைக்கின்றான்.